இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். குரு பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு மீன ராசிக்கு உங்களுக்கு கடந்த ஓராண்டு பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் இருந்தார். 2வது வீட்டில் இருந்து மிகுந்த நன்மையான பலன்களை கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியும் அவர் தான், 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். அவர் 3ஆம் வீட்டுக்கு போகிறதுனால 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இடமாற்றத்தில் தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்கீங்களோ, அல்லது வெளிநாடு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ, அல்லது ஒரு சொத்தை மாற்றி கொடுக்கணும், பாக பிரிவினை பண்ணணும், ஒரு புதிய தகவல் எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாளாக அப்படின்னு இருக்கிற அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நன்மையான ஒரு காலமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு மிகுந்த நன்மையான பலன்களை குரு பகவான் செய்ய போகிறாரு. அவங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு தெளிவான ஒரு முடிவு, தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல கொண்டு போய் மிகுந்த நன்மையை இந்த குரு பயிற்சி உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் செய்வார். ஆனால் உங்களுக்கு செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நிறைய முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கும்போது நிச்சயமான வெற்றியை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கார், 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமான முடிவெடுங்க. கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவது இல்லை. அடுத்து குருவின் பார்வையாக 7வது 5ஆம் பார்வை 7வது வீட்டை பார்க்குறார். உங்களுடைய கணவன் மனைவி பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் மிகுந்த நன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் திருமண யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த சமூகத்தோடு உள்ள ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார். மிகுந்த நன்மையான விஷயங்களை நிச்சயமாக குருவின் பார்வையின் மூலமாக அடையலாம். குருவின் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9வது வீட்டை பார்க்கறதுனால தூரதேச பயணம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆன்மீக குருக்களை சந்திக்கிறது, தியானம், தவம் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆண்டு இருக்க போகுது. அடுத்து குருவின் பார்வை நேர 9ஆம் பார்வையாக லாப வீட்டை பார்க்குறாரு. இப்போ லாபம் நிச்சயமாக குருவின் 9ஆம் பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உயர் அதிகாரி, இவங்க மூலமாக மிகுந்த நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் உங்களுடைய சுய முடிவு எடுக்கிறத விட இந்த மாதிரி வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். தொடர்ந்து பரிகாரம் பண்ணுங்கள். 7.5 சனி நமக்கு நடக்கிறதுனால தொடர்ந்து நாம் பரிகாரங்களை செய்கிறதும் பொறுமையாக இருப்பதும் தினமும் நடப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கோயில் போனீங்கன்னா 108 சுற்றுங்க. தொடர்ந்து விளக்கு ஏற்றுங்க. சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. போக 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 நன்மையாக இருக்கும். அல்லது குருமார்கள் கோயில்னு சொல்லக்கூடிய சாய்பாபா கோயில் அல்லது ராகவேந்திரர் கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மிகுந்த ஒரு நன்மையை கொடுப்பார். கோயிலில் போய் தயிர் சாதம் தொடர்ந்து நீங்கள் தானமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது மிகுந்த பிற தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது தான் பிரதோஷம். இப்போ பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை. அடுத்து சென்னையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அல்லது எங்கே இருந்தாலும் சரி, சென்னைக்கு வரும்போது நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும், கருமாரியம்மன் கோயிலுக்கும், வடபழனி முருகன் கோயிலையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி மிகுந்த நன்மையான பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். தொடர்ந்து வியாழக்கிழமை பசுவுக்கு ஏதாவது உணவு அளிச்சிட்டு வாங்க. வியாழக்கிழமை விரதம் இருப்பதும், வியாழக்கிழமை விரதம் இருந்து குருமார்கள் கோயில்களை தரிசிப்பதும் மிகுந்த நன்மையை மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். நீங்கள் பொதுவாகவே ஒரு அமைதியான ஆள் தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்து வெற்றி கொள்கிற மாதிரி இந்த குரு பயிற்சியையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். மிகுந்த நன்மையான பலன்கள், நன்மையான மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி குரு பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.